young men in Kanpur, UP have lost their lives after hair transplant procedures at the same clinic went wrong. ஒரு டென்டிஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? யாரு தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்? இது பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே உருவாக்கியிருக்கு. ஒரு டென்டிஸ்டா நான் என் பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டென்டிஸ்ட்டுமே பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்கின்னோ இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஆனால் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன் படி வெறும் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் மட்டும் இந்த ப்ரொசீஜரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுவுமே அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ட்ரெயின்டாக இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப் இருக்கணும், அனஸ்தட்டிஸ் இருக்கணும் அண்ட் ஐசியூ பேக்டப் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இந்த ப்ரொசீஜரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையுமே இன்னைக்கு பல ஸ்டேட் டென்டல் கவுன்சில் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, எம்டிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஹெட் அண்ட் நெக்கை பற்றி படிக்கிறோம். ஆனால் அதில் டெர்மட்டாலஜியோ இல்லை ட்ரைகாலஜி மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலம்லேயே கிடையாது. நம்ம படிக்காத ஒரு விஷயம், நம்ம ட்ரெயின் ஆகாத ஒரு விஷயத்தை என்றைக்குமே செய்யக்கூடாது. நான் எல்லா யங் டென்டிஸ்ட்க்கும் சொல்ல நினைக்கிறது, டென்டிஸ்ட்ரியே ஒரு ரொம்ப அருமையான ஃபீல்டு. இதுலேயே கற்றுக்க வேண்டியதோ பண்ண வேண்டியதோ நிறைய இருக்குது. இதை விட்டுட்டு குயிக்காக மணி கிடைக்குது, ஃபேம் வருதுன்றதுக்காக நம்ம ட்ரெயின்ட் ஆகாத ஒரு விஷயத்தை பண்ணால் முக்கியமாக அது பேஷண்ட்டோட உயிருக்கே போய் ஆபத்தாக முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நான் மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது, ஒரு ப்ரொசீஜரை வெறும் மார்க்கெட்டிங்கை மட்டும் பார்த்து பண்ணாதீங்க. அது யார் பண்ணுறா, அவங்க குவாலிஃபைடாக இருக்காங்களா இல்லையா, என்ன மாதிரி செட்டப்பில் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள்.